கடையை நாங்கள் மூடினால் மிகவும் பாதிக்கப்படுகின்றவர்களில் முதல் பெயராக சீமான் அவர்கள் பெயர் தான் இருக்கும். அவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதே என்ற அக்கறை கொஞ்சம் எங்களுக்கு இருக்கின்றது. இன்னொன்று, மதுவிலக்கு என்பது ஒரு மாநிலத்தில் மட்டும் பண்ணிவிட முடியாது, இந்தியா முழுவதிலும் பண்ணிவிட முடியாது. ஏனென்றால் மதுவிலக்கு, முழுமையான மதுவிலக்கு என்பது இந்தியாவில் எப்போதும் இருந்தது கிடையாது. மாநாட்டுக்கு அப்புறம் படிப்படியாக கடைகள் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கள்ளுக்கடை தரணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து ஒரு பக்கம் நீங்கள் கடைகளை அதிகமாக மூடினீர்கள் என்று சொன்னால் அதிகமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும். ஏனென்றால் சாராயம் சாப்பிட்டு குடித்து பழகிவிட்டது கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் அதற்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள். சாராயம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனம் பேதலித்து போவார்கள், உடல்நிலையும் கெட்டு போகின்ற அளவுக்கு இருப்பார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் கடுமையான பிரச்சாரத்தின் மூலமாக மதுவினால் என்னென்ன கேடு ஏற்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் மக்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி அவர்களை மது குடிப்பதிலிருந்து தடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதற்காக சட்டங்கள் மூலமாக நாம் கொண்டு வர முடியாது. குஜராத்திலே மதுவிலக்கு என்று சொல்கின்றார்கள், பீகாரிலே மதுவிலக்கு என்று சொல்கின்றார்கள். ஆனால் அங்கே சாராயம் ஆறு போல குஜராத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. முன்பாது கடைகளிலே விற்கப்பட்ட சாராயம் என்பது குஜராத்திலே இப்போது தெருக்கு தெரு, வீட்டுக்கு வீடு விற்கப்பட்டு வருகின்றது. ஆகவே மதுவிலக்கு என்பது மக்கள் திருந்த வேண்டும். மக்கள் திருந்துவதற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை அவருடைய உள்ளத்திலும் தலையிலையும் அவர் ஏற்ற வேண்டும். திருமாவளவன் வந்து நேற்றைய மாநாட்டில் சொல்றாரு, மதுக்கடைகளை வந்து படிப்படியாக மூடுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை வந்து ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிட்டு ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சுட்டு அந்த வேலை திட்டத்தை வந்து அறிவிக்கணும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் படிப்படியாக ஒழிப்பதற்கு எதற்கு வேலை திட்டம் என்று எனக்கு புரியவில்லை. திண்டுக்கல்ல போய் பூட்டை வாங்கிட்டு உடனே போட்டீங்கன்னா மூடி போகுது. அதுக்கு என்ன வேலை திட்டம் என்றது? ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி வரவே முடியாது என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக காங்கிரசின் தலைமையிலே அங்கே ஒரு நல்ல ஆட்சி அமையக்கூடிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. சில இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை போட முடியாமல் வேறு கட்சியிலே இருந்து அவர்கள் இழுத்து வந்து போட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அடி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜம்மு காஷ்மீரில் கிடைக்கும். அதிமுகவுடைய ஓட்டு வங்கியில 10% அளவுக்கு சேதாரம் ஏற்பட்டு சொல்லி இபிஎஸ்ஐ நேற்று பேசியிருக்காரு. அதிமுகவுடைய வாக்கு வங்கியில 10% அளவிற்கு சேதாரம் ஏற்பட்டது, குறைஞ்சிருக்குது, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி இபிஎஸ்ஐ சொல்லியிருக்காரு. இல்ல, ஒரு விஞ்ஞான ரீதியாக 10% என்று சொல்கின்றார். வாக்கு வங்கி சரிந்திருக்கின்றது. அது ஏதோ பெருந்தன்மையோடு கொஞ்சம் கம்மியா 10%. என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 25-30% வாக்கு வங்கி அவர்களிடம் இப்போது கிடையாது. நான் இன்னொன்றையும் சொல்லுவேன், அதிமுகவுடைய தொண்டர்கள் கட்டுக்கோப்பாக இருக்கின்றார்கள். ஒரு 80% என்று சொன்னாலும் கூட அவருடைய வாக்கு வங்கி என்பது கொஞ்சம் சரிந்து விட்டது. அதுவும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ளக்காதல் செய்த காரணத்தால் மிகவும் சரிந்து விட்டு வருகிறது.